ரைட், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஞாபகப்படுத்திடுங்க சிலர். நான் ரெக்கார்டிங் போடாம விட்டேன். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த தம்பி பேசின 4 விஷயம், நான் கேட்ட 4 விஷயம் தொடர்பாக பாருங்க. இந்த ஃபைனான்சியல் ஃபங்க்ஷன், நிதி தொழிற்பாடுகள் ஆஃப் அ பிஸ்னஸ், த ஃபோர் கோ டிசிஷன்ஸ், கோ இன்சிடென்ட் மாதிரி கோ டிசிஷன்ஸ்: இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங், டிவிடெண்ட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். அதை நான் கீழே நான் போட்டிருக்கேன். முதலீடு, நிதியிடல், பங்கு லாபம், தொழிற்படும் மூலதனம். அந்த தம்பி சொன்ன இதே நான் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸில் புதிதாக இன்னொரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிறது தொடர்பாக தீர்மானம் எடுத்தல்னு சொன்னார். நிதியிடல்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ், அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ரன் ஆகிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கு மேலதிகமாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் அந்த அதுக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்றது எவ்வாறுங்கிறது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கிற நிதியிடம் சொன்னார். பங்கு லாபம்னா சொன்னார், மூலதனத்தை திரட்டுறோம், பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டுறோம், அந்த அவ்வாறு திரட்டிய மூலதனத்துக்கு நம்ம செலுத்துகிற பணம்னு சொல்கிறாரு. தொழிற்படும் மூலதனம்னா அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக நிறுவனத்தில் வச்சிருக்கிற பணம், அதை சொல்லுவோம் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், திரவத்தன்மைன்ட்டு. ஸோ இந்த 4 தீர்மானங்கள் அல்லது 4 தீர்மானங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததா வேறுபட்டதான்னு கேட்டோம்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, தொழிற்படு மூலதனம் நாளாந்த செலவுகளை மேற்கொள்றதுக்காக தன் கையில வச்சிருக்க பணத்தை அவர் சொல்றாரு. அந்த தம்பி சொன்ன உதாரணத்தை தான் நான் விளங்கப்படுத்துறேன். நாளாந்த செலவுகளை மேற்கொள்றதுக்காக, உதாரணம் சம்பளம் கொடுக்கறதுக்காகவோ, அல்லது மின் கட்டணம் செலுத்துறதுக்காகவோ, காப்புறுதி செலுத்துறதுக்காகவோ, அல்லது சொல்லுங்களேன், மோட்டார் வாகனத்தை திருத்துறதுக்கு அல்லது இயந்திரத்தை திருத்துறதுக்கு, அதாவது நாளாந்த செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு தேவையான பணத்தை தான் அவர் சொல்றாரு தொழிற்படும் மூலதனம்னு. மற்ற வகையில் சொல்றாரு அவரு திரவத்தன்மை, லிக்விடிட்டி தன்மைன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, உதாரணத்துக்கு ரூ. 1000 முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ரூ. 1000 முதலீட்டுல அவருடைய உதாரணத்திலே நான் சொல்றேன், ஒரு ரூ. 700 கையில வச்சுக்கொள்றணும், நாளாந்த செலவுகளை மேற்கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு கையில வச்சுக்கொண்டு, மிச்சம் 300 சாரி ரூ. 300 ஏனைய சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சிருக்கிறாரு. ரைட். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, மேல சொன்ன முதலீடுன்னு ஒரு புதிய பிரான்ச் ஒண்ணு ஓப்பன் பண்ண போறோம்னு. இப்ப இவருடைய கையில ரூ. 700 நான் 700 மில்லியனை பத்தி சொல்றேன். ரூ. 700 கையில இருக்குது. அந்த ரூ. 700 கையில உள்ள பணத்துல இன்னும் ஒரு ரூ. 600, அந்த கையில வச்சிருந்த பணத்துல ரூ. 600 கொண்டு போயிட்டு வேறொரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு முதலீடு செய்யறோம்னு அவர் சொல்றாரு. அவ்வாறு முதலீடு செஞ்சோம்னா, எந்த கையில பாருங்க, நாளாந்த செலவுகளை செய்யறதுக்கு ரூ. 100 பணம் தான் இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? அந்த பணத்தை நாளாந்த செலவுகளை மேற்கொள்றதுக்காக கையில வச்சுக்கிற போறேனா, அல்லது எனக்கு வருமானம் தர்ற வழியில இன்னொரு பிரான்ச்சை ஒரு ₹600 இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிப்போமா, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பா தீர்மானிக்கிறதுன்னு அந்த தம்பி சொன்னார். யார் யார் உங்களோட பேர் என்ன தம்பி? டெஸ்மன் சார். டெஸ்மன். அவர் சொன்ன அந்த உதாரணத்தை நான் சும்மா கொஞ்சம் மேலதிகமா நான் சும்மா அக்கவுண்டிங் வார்த்தை 2 வார்த்தையை போட்டு நான் விளங்கப்படுத்தினேன். ரைட். அப்படி இல்லாம அவர் சொன்ன மாதிரி முதல்ல உள்ள உதாரணத்துக்கே வருவோம். ரூ. 600 கையில வச்சிருக்கோம். அந்த ரூ. 600 பயன்படுத்தி புதிய பிரான்ச் ஓபன் பண்ண இயலாது. சோ அந்த புதிய பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு எப்படி நிறுவனத்துல நிதியை திரட்டி கொள்றது? சொல்லுங்கம்மா, யாராவது எனக்கு பேசுங்க பார்ப்போம். இப்ப அவர் அவர் சொல்றாரு, முதலீடுனா ஒரு புதிய பிரான்ச் ஒண்ணு ஓபன் பண்ண போறாரு, அதான் முதலீடுன்னு சொல்றாரு. ஒரு சிம்பிள் உதாரணம் அவர் சொன்னாரு. ரைட். அப்ப அதுக்கு தேவையான நிதிய நிறுவனத்து உள்ளுக்கு இருக்கிற காசுலயே நம்ம கொண்டு போயிட்டு செய்தோம்னு சொன்னா, அவர் சொன்ன மாதிரி நாளாந்த செலவுகளை, அதாவது தொழிற்படும் மூலதனம் பத்தாம போயிடும்னு சொல்றாரு. போதாம போயிரும். ஓகே. அப்படியாக இருந்தால் அதுக்கு தேவையான நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பேசினா தான் செய்யலாம் இத. மேலதிகமாக
பங்குகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுலேருந்து பங்கு மூலதனத்தை பெற்றுக்கொள்ளலாம் சார். வெரி அப்படி குட். இல்லாட்டி பேங்க் லோன். எஸ், எஸ். அந்த 2 வார்த்தையும் அவர் சொல்றாரு. மேலதிகமாக பங்குகளை விநியோகிச்சு தேவையான நிதியை திரட்டிக் கொள்ளலாங்கிறாரு. அல்லது பேங்க் லோன் வாங்கலாம்னு சொல்றாரு. அவர் பேசினது விளங்குனுச்சாமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா? யாராவது பேசுங்க. விளங்குனுச்சுன்னு சொல்லுங்க, அல்லது விளங்கலன்னு சொல்லுங்க. விளங்கிட்டு. ஓ! ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க. இப்ப நம்ம பேசப் போறோம் இன்னொரு அக்கவுண்டிங் டெக்னிக்கல் டெர்ம் ஒண்ணுக்கு வரோம். தொழிற்படு மூலதனம். வொர்க்கிங் கேபிட்டல். வாட் டு யூ மீன் பை வொர்க்கிங் கேபிட்டல்? யாருக்கு சொல்ல இயலும்? தொழிற்படு மூலதனம்னா என்ன? ஒரு நிறுவனம் அல்லது தொழிற்சாலை உண்டு. ம். நாளாந்த செயற்பாடுகளை தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தன்னுடைய அடிப்படை மூலதனத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல் தொழிற்படும் மூலதனம். ம். எப்படி அதை கால்குலேட் பண்ணுவோம்? தொழிற்படு மூலதனத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஒரு நாளைக்கு அண்ணளவு எவ்வளவு செலவு வருதுன்னு பார்த்து. சரி, சரி. அது இல்ல. நான் சொல்றது தொழிற்படு மூலதனத்தை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. சார் கரண்ட் லைபிலிட்டில இருந்து கரண்ட் அசெட்ஸ கழிக்க வாருது தொழிற்படு மூலதனமா? மாத்தி சொல்றீங்க. கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டியை கழிக்கிறது. எஸ், கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து கரண்ட் லைபிலிட்டி கழிக்க வர்றது தான் தொழிற்படு மூலதனம். ரைட். பங்கு லாபம் தொடர்பா என்ன பேச போறீங்க? ஒரு நிறுவனம் உழைச்ச லாபத்துல அந்த வருடம் உள்ள பங்காளர்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கிற அளவு தான் பங்கு லாபம் சொல்ல போறோம். அவை இந்த நிறுவனம் உழைச்ச லாபத்தை எல்லாம் நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா நிறுவனத்துல உள்ள அந்த என்ன சொல்லுவோம் மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய பணம் வெளியே போயிடும். அப்ப பாருங்க, இந்த நாளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட மாதிரி ஒண்ணு தொழிற்படுற நேரம் அதுக்கு எதிராக இன்னொன்று தொழிற்பற்றும். உதாரணத்துக்கு பாருங்க, பங்கு லாபத்தை கூட செலுத்தணும்னு சொன்னா பங்காளரை கவரலாம். ஆனா நம்ம தொழிற்படு மூலதனம் இல்லாம போயிரும். எதிர்கால முதலீட்டுக்குரிய நிதி இல்லாம போயிரும். அதே போல நிதியீட்டம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப இந்த நாளையும் பேலன்ஸ் பண்ணி போறனால அவங்களோட கேள்வி அப்படித்தான் இருக்குது. crucial பாருங்க, investing, financing, dividend and working capital management are crucial for shaping the firm's financial strategy. Financial strategy na நிதி தந்திரோபாயம், நிதி திட்டமிடல் தந்திரோபாயம் தமிழ்ல சொல்லுவோம். ஓவரால் சக்சஸ். இவ்வாறு இந்த 4 தீர்மானங்களை சரியாக மேற்கொள்ற நேரம் தான் நிறுவனத்தின் மொத்த வெற்றியில தங்கியிருக்கு. However, this decision extended beyond the financial department and have significant implication for other business function. அதாவது இந்த தொழிற்பாடானது நிதி திணைக்களத்தின் மூலம் ஆற்றப்படுமாக இருந்தாலும் ஏனைய வணிக செயற்பாடுகளின் பங்களிப்பும் இதுக்கு இருக்குதான். ஈச் டிசிஷன், என்ன டிசிஷன்? முதலீடு தீர்மானம், நிதியிடல் தீர்மானம், பங்கு லாபம் தொடர்பான தீர்மானம், தொழிற்படும் மூலதனம் தொடர்பான தீர்மானம். ஈச் டிசிஷன் இம்பாக்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த 4 தீர்மானங்களும் அந்த நிறுவனத்தின் பல்வேறு சொன்ன காரணிகளில் தங்கியுள்ளதாக கருத முடியும். From operation to marketing, human resource and strategic planning. From operation to marketing, human resource and strategic planning.
அப்ப இங்க இந்த 4 தீர்மானங்களும் ஒரு வணிகத்தின் பல்வேறு செயற்பாடுகள் சொல்றாங்க. ஆபரேஷன், நாளாந்த தொழிற்பாடுன்னு சொல்லுவோம். என்ன நாளாந்த தொழிற்பாடுகள் அல்லது தொழிற்பாடுகள்னு சொல்லுவோம். அது என்ன தொழிற்பாடுகள் நம்ம பார்ப்போம். தொழிற்பாடுகள் ஆபரேஷன்ஸ். மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல். ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். என்ன சொல்லுவோம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா? சொல்லுங்க அப்போ தமிழ்ல யாராவது. தந்திரோபாய திட்டமிடல். என்ன தந்திரோபாய திட்டமிடல். அந்த மேல சொன்ன அந்த 4 தீர்மானங்களும் ஒரு வணிகத்தின் தொழிற்பாடு, ஆபரேஷன், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், தந்திரோபாய திட்டமிடல். Discuss how these 4 types of decision in the financial function impact other business function such as operation, marketing, human resource management, strategic planning, and how alignment between finance function and other business function enhance overall organization performance and value creation. இதுதான் மிக முக்கியமானது, வேல்யூ கிரியேஷன். ரைட். அப்ப இந்த 4 செயற்பாடுகளும் தீர்மானங்களும் நிறுவனத்தின் தொழிற்பாடு, சந்தைப்படுத்தல், மனிதவளம், தந்திரோபாய திட்டமிடல் என்பவற்றில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்றாங்க. ரைட். நான் உங்களுக்கு கொஞ்சம் நோட்ஸ் டவுன்லோட் பண்ண நோட்ஸ் நான் போடுறேன். இதுல உங்களோட சிலபஸையும் கவர் பண்ணி அதோட இணைந்த வகையில. ரைட். ரைட். இவங்க சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு நான் ஆங்கில நோட்ஸை நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். தனியா தமிழ்லயே உங்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகள், தனி தமிழ் நோட்ஸே தேவையா அல்லது இதுல இடையிலேயே செஞ்சுட்டு போனா நல்லமா? இந்த இடையிலே செஞ்சுட்டு போனா நல்லோன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல தானே நாங்க எழுத போறோம். Any business financial decision are vital to shaping its strategy and overall success. The 4 core right. Finance function சொல்றாங்க. Finance decision involve choice related to managing money and investment. பாருங்க இங்க சொல்றாங்க பாருங்க, நிதி தீர்மானம் சொல்லுவோம். managing money and investment to achieve financial goals. அதாவது நம்மோட நிதி நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக ரெண்டையும் முகாமை செய்வன்னு சொல்றாங்க. These decisions include budgeting. நமக்கு தெரியும் பாதீடு. ஒவ்வொன்றா சொல்றாங்க. பட்ஜெட்டிங் நம்மளுக்கு சிம்பிளா தெரியும். சேவிங், பட்ஜெட்டிங், சேவிங், இன்வெஸ்டிங் முதலீடு செய்தல், பிளானிங் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ் எதிர்கால செலவுகளை திட்டமிடல், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எடுகேஷன் உதாரணத்துக்கு சொல்றாங்க. தே ஆல்சோ என்கம்பஸஸ் டெபிட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன? டெபிட்ங்கிறது டெபிட் கார்டு, வரவு அட்டைன்னு சொல்லுவேன்னா, அதாவது நம்மளோட வருமானத்தை முகாமிச டெபிட் மேனேஜ் சச்சஸ் வெதர் டேக், அதாவது காசு உட்பாச்சு சொல்றாங்க. டேக் ஆன் லோன் ஆர் பே ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெபிட். Strategic financial decision aim to optimize financial health, balance risk and rewards. அதாவது சொல்றாங்க இந்த நிதி தீர்மானம் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் அந்த ரிஸ்க்,
என்ன சொல்லுவோம், ஆபத்துன்னு சொல்லுவோம், என்ன இடர்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க வேற ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க, இடர் கூடுன முதலீட்டு வழியில தான் கூடிய வருமானம் கிடைக்கும். ரிஸ்க்குக்கும் அதுக்கான ரெவன்யூக்கும் இடையில என்ன சொல்லுவோம், நே பாசிட்டிவ் கோரிலேஷன் காணப்படும் சொல்லுவீங்க. நீங்க கோரிலேஷன் ஒரு பாடம் படிச்சிருக்கீங்கன்னா சில நேரங்களில் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ்ல அதில் சொல்லி தந்திருப்பாங்க. ரிஸ்க்குக்கும் அதுக்கான ரிவார்டுக்கும் நேர்தொடர்பு காணப்படும். ரிஸ்க் கூட 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 உங்களோட ரிட்டர்ன்ஸ் கூடும். ரிஸ்க் குறைய 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 உங்களோட ரிட்டர்ன்ஸ் குறையும். உதாரணத்துக்கு நீங்க அதை எப்படி சொல்லலாம், நீங்க வெளியில ஒரு நபருக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க 1 lakh கொடுக்குறீங்க, அவர்கிட்ட நீங்க வேணா எனக்கு 50,000 இந்த கொடுக்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தாங்க சொல்லி கேட்கலாம். பாருங்க, ஒரு தனி நபருக்கு கொடுக்குறீங்க 1 lakh, ஆனா அவர்கிட்ட வட்டி வாங்குறீங்க எவ்வளவு, 50,000. ஸோ ஹை பெனிஃபிட், ஆனா ஹைலி ரிஸ்க். அந்த நபர் உங்களுக்கு அந்த முதலையும் திருப்பி தராம விடலாம், அந்த வட்டியும் திருப்பி தராம விடலாம். அதான் ரிஸ்க்னு சொல்றோம். பட் இதே நீங்க கொண்டு போயிட்டு ஒரு 1 lakh பேங்க்ல டிபாசிட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் குறைவு. ஏன், பேங்க் இல்லைன்னு சொல்லி தராம விடாது, பேங்க் பேங்க்ரப்ட் ஆகாது. பட் அதுல இருந்து கிடைக்கிற என்ன சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவு. நான் சொன்ன உதாரணம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தனிநபர்கிட்ட ஒரு 1 lakh கொடுக்குற நேரம் அவர்கிட்ட நீங்க 75,000 ஒரு மாசத்துக்கு வட்டி தாங்கன்னா கூட சில நேரம் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாரு. 75,000 தர மாட்டாரு, அட்லீஸ்ட் ஒரு 20,000க்காவது ஒரு 1 lakh தனிநபர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியுமான வெரி ஹை ரிஸ்க். அவர் சில நேரங்களில் இல்லைன்றலாம், அல்லது அவர் பேங்க்ரப்ட் அடைஞ்சிடலாம். ஆகவே நீங்க கொடுத்த முதலும் அந்த வட்டியும் கிடைக்காமல் கூட போகலாம். அப்போ உங்களுக்கு அதைத்தான் சொல்றாங்க, அந்த ஃபைனான்சியல் டிசிஷன்ல ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் இடையில மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. Strategic finance decision aim to optimize financial health. நிதி நலன்னு சொல்றாங்க. Balance risk and reward and ensure long term stability. அதாவது நீண்ட கால ஸ்டேபிலிட்டினா நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிதி தொடர்பான ஒரு நிலையான தன்மையை பேணுங்கிறாங்க. Making informed choice require analyzing current financial status, understanding market condition, and considering personal objective and risk tolerance. அந்த சொல்றாங்க risk tolerance. What do you mean by risk tolerance? சொன்னா அந்த ஆபத்தை பொறுத்து கொள்ற தன்மை. டாலரன்ஸ் சொன்னா ஒரு பொறுத்து கொள்றது, அந்த ஆபத்தை நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி. ஸோ எஃபெக்டிவ் ஃபைனான்சியல் டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கேர் தேர் எக்கனாமிக் ஃபியூச்சர் அண்ட் அச்சீவிங் ஃபைனான்ஸ் வெல்பீயிங். அதாவது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம் அல்லது நிறுவனமாக இருக்கலாம், அவங்கள்ட்ட அந்த நிதி தொடர்பான தீர்மானங்கள் வந்து நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய பொருளாதார எதிர்கால பொருளாதார நலனை அடைவதற்கும் ஒரு நிலையான ஃபைனான்சியல் வெல்பீயிங் சொல்லுவோம். என்ன ஃபைனான்சியல் வெல்பீயிங்னா நம்ம அந்த நிதி தொடர்பாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் நம்மளோட தீர்மானம். அந்த மேலே உள்ளதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கமா நான் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி போட்ட ஒரு விடயம். ஓகே, இது உங்களோட புக்ல இருந்து நான் எடுத்த விடயம். The financial function is an organization is crucial for managing financial resource and ensuring economic stability. It involves budgeting, forecasting, and planning to align financial goals with strategic objectives. இது உங்களோட ஏதோ ஒரு டியூட் நம்பர் 9 8 நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இதே இருக்கும். அதாவது ஃபைனான்சியல் ஃபங்க்ஷன்ல பட்ஜெட்டிங் இருக்குது. பட்ஜெட்டிங்னா பாதீடு தொடர்பானது, ஃபோர்காஸ்டிங்னா எதிர்வுக்குறல். ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க அடுத்த இதில் படிப்பீங்க. ரைட். கீ ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் அனலைசிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளலாம், நம்ம நிதி நிலைமை எவ்வாறு இருக்குங்கிறதுக்காக ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவோம், பகுப்பாய்வு செய்வோம். நான் சும்மா ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன் தான் செஞ்சுக்கிட்டு போகிறேன், அந்த 4 தொழிற்பாடுக்கும் உங்களுக்கு விளங்குறதுக்காக. ரைட். இன்கம் ஸ்டேட்மெண்ட், வருமான கூற்று. அனலைசிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ்ஸ் examining companies financial performance and position through its balance sheet, income statement and cash flow statement.
இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான கூற்று, ரிவியூவிங் ரெவென்யூ வருமானம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட் ஓவர் அ பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய வருமானம் செலவுகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறது. கீ மேட்ரிக்ஸ் இன்க்ளூட் க்ராஸ் ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட், ரெவன்யூ. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த பகுதியில். உங்களோட டியூட்டில் இருந்து தான் நான் எடுத்து போட்டேன். ஆப்பரேஷன் மார்ஜின்ஸ், அதாவது நம்மளுக்கு வருமான எல்லைன்னு சொல்லுவோம். அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது பேசியிருப்பாங்க உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு. கம்பேர் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெஞ்ச்மார்க் டு கேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த வருமான கூற்றை நம்ம பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அந்த நிறுவனத்தின் வருமான நிலைப்புத்தன்மையை நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், பேலன்ஸ் ஷீட். Access the company's assets, liabilities and shareholders equity. Shareholders equity key ratios include the current ratio. Right, இவ்வாறான அவ்வளவு விடயத்தை நம்ம நீங்க ஒப்படை செய்யறதுக்கு நீங்க தேவையான தகவலை தான் நான் தாரேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ரேஷியோஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், கம்பேரிட்டிவ் அனலைசிஸ். இந்த விடயங்கள் தொடர்பாக நம்ம ஆய்வு செய்வதனூடாக நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ரைட், அதே விஷயத்த நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதில் சொல்றாங்க அந்த விஷயம் தொடர்பாக மேலதிகமாக நான் இந்த ஹேண்ட்பில்ல நான் இந்த டாக்குமெண்ட்டை வேணா நான் உங்களுக்கு போடுவேன். இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங், டிவிடெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இம்பேக்ட் ஆன் ஆப்பரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், HR ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இந்த 4 விடயத்தையும் இந்த நம்ம சொன்ன மாதிரி நிதியிடல், முதலீடு, பங்கு லாப வழங்கல், தொழிற்படு மூலதனம் என்பன ஒரு நிறுவனத்தின் ஆபரேஷன், சந்தைப்படுத்தல், மனிதவள முகாமைத்துவம், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தந்திரோபாய திட்டமிடல் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துதுன்னு பார்ப்போம். இன்வெஸ்டிங் முதலீடு, அது எவ்வாறு ஆபரேஷன் நிறுவனத்தின் செயற்பாட்டின் மீது தாக்கம் ஏற்படுத்தும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எஃபெக்ட் ஆபரேஷனல் கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஒரு நிறுவனத்தின் தொழிற்பாட்டின் கெப்பாசிட்டி அளவையும் அதன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், வினைத்திறனையும் மேம்படுத்தக்கூடிய வகையில முதலீட்டு தீர்மானம் அமையணுமா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உதாரணம் சொல்றாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தமிழ்ல சொல்லுவோம் மூலதன செலவு. அப்படின்னா நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்யறதுக்காக ஏற்படுற செலவுகளை தான் சொல்லுவோம் நிலையான செலவு. அது ஒரு முதலீடா சொல்றாங்க. நியூ டெக்னாலஜிஸ் or machinery can streamline operations, reduce cost and increase productivity. For example, investing in automation can lead to faster production cycle and lower operational cost, impacting the day-to-day function of business. என்ன சொல்றாங்க சொன்னா, நம்ம ஒரு புதிய அல்லது என்ன தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்த ஒரு சொத்துக்கள் மீது முதலீடு செய்யற நேரம் அது நம்மோட்டு ரெடியூஸ் காஸ்ட் செலவை குறைப்பதோடு, நீங்க அங்கிட்ட இன்னொரு பாடத்துல படிப்பீங்க, செலவை குறைப்பதோடு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனை அதிகரிக்குமா. அவ்வாறு நம்ம எடுக்கிற அந்த தீர்மானம், அந்த நிதி தீர்மானம், அதாவது முதலீடு தொடர்பான தீர்மானம் வந்து நம்மோட்டு நாளாந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனை, டே டு டூ ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யலாம், என்ஹான்ஸ்மென்ட்ஸ் சொல்லலாம், அல்லது அதை நம்ம செலவுகளை குறைத்து அதன் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுதான். அப்போ முதலாவது இன்வெஸ்டிங் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துன்னு பார்த்தோம். எதில் செல்வாக்கு செலுத்துது, ஆபரேஷன் நாளாந்த செயற்பாடு. ஒரு புதிய தொழில்நுட்ப இயந்திரங்களில் முதலீடு செய்கிற நேரம் அந்த முதலீடானது செலவுகளை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பம் உள்ள ஒரு இயந்திரத்தை கொள்வனவு செய்வதனூடாக பல நன்மைகளை பெற்றுத்தருதுன்னு சொல்லலாம் நம்ம. ரைட், மார்க்கெட்டிங் முதலீடு வந்து மார்க்கெட்டிங்ல எவ்வாறு செல்வாக்கு செலுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்வெஸ்டிங் இன் மார்க்கெட்டிங் பிராண்டட் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம அந்த முதலீடானது எவ்வாறு சந்தைப்படுத்தல் அல்லது சந்தையை எவ்வாறு மேம்படுத்த போகுதுன்னு சொன்னா, நம்மளோட பிராண்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட்
அதாவது சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், பிராண்ட் டெவலப்மெண்ட் சொன்னா இன்னைக்கு சொல்லுங்களே, ஒரு கோகோ கோலா அவன் எப்படி அந்த டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறான், அல்லது ஒரு செட் அப்படின்னு சொன்னா என்ன செட்டை சொல்லுவீங்க தம்பி? அமர பிள்ளையர் சொல்லுங்க அப்ப, எந்த செட் பிராண்டட் செட்னு சொல்றோம் நம்ம? பிராண்டிங்னு டக்குன்னு ஞாபகம் வரும். பேசுங்க, முதல்ல பேசுங்க தம்பி, சொல்லுங்க அப்போ. பிராண்டட் தொடர்பாக நம்ம பேசுறோம், இதெல்லாம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட். வெரி குட். எமரல்ட். எமரல்ட் செட் தான் பார்த்தீங்களா, தங்கச்சி சொல்லிட்டான். ரைட். பிராண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட் பென்ட்ரேஷன், எலோகேட்டிங் ஃபண்ட்ஸ் ஃபார் அட்வர்டைசிங், அதாவது அட்வர்டைஸ்க்காக நிதிகளை ஒதுக்கீடு செய்தல், மார்க்கெட் ரிசர்ச் சந்தைப்படுத்தல் ஆய்வு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னைக்கு அதை தான் கூடுதலாக பேசுகிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேன் டிரைவ் சேல்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் மார்க்கெட் பென்சன்ஸ். Conversely, insufficient investment in marketing can hinder brand recognition and customers acquisition. அதாவது நம்ம மார்க்கெட்டுக்காக நிறைய நிதிகளை ஒதுக்கீடு செய்யற நேரம், அதாவது மார்க்கெட்ல நம்ம முதலீடு செய்யற நேரம், நம்ம நிதி தீர்மானத்துல மார்க்கெட்டிங் தொடர்பாக நம்ம நிதியை முதலீடு செய்யறதுக்கா அல்லது அது தொடர்பான தீர்மானம் எடுக்கிற நேரம் நம்மளோட பிராண்டை டெவலப் பண்ண. இது நான் சும்மா சொல்ற உதாரணம், இது இல்லாமல் நீங்க நிறைய சொல்லலாம். அட்வர்டைஸ்க்காக நிதியை ஒதுக்குறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக நிதியை முதலீடு செய்கிறோம். அந்த முதலீடு தொடர்பாக தான் பேசுகிறோம். அந்த பணத்தை மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துகிற நேரம் அது எவ்வாறு நம்மளுக்கு செல்வாக்கு செலுத்துதுங்கிறத சொல்ல போகிறோம். இன்னும் நீங்கள் ஆன்லைனில் தேடி இன்னும் எழுதலாம். ரைட். அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, முதலீடு வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் எவ்வாறு இம்பேக்ட் பண்ணுது. நம்ம முதலீடு செய்ய போகிறோம், மனித வளத்தில் முதலீடு செய்கிற நேரம் அது எவ்வாறு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் மீது தாக்கம் செலுத்துதுங்கிறதுக்காக சின்ன உதாரணம். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் HR ஆக்டிவிட்டீஸ். ஹவு இட் இஸ் ஆக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, பர்டிகுலர்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். பயிற்சி அபிவிருத்தின்னு சொல்லுவோம், சரியான தமிழ் வந்து பயிற்சி அபிவிருத்தி. அப்போ நம்மளோட பணத்தை பயிற்சி அபிவிருத்தியில் ஈடுபடுத்துகிற நேரம் இன்வெஸ்டிங் இன் எம்ப்ளாயி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஓ டேலண்டட் அக்விசிஷன். அப்படின்னா அவங்கள டேலண்ட் அக்விசிஷன்னா அந்த சரியான தமிழ் வார்த்தை அக்விசிஷனுக்கு உள்ளீர்ப்பு செய்தல். அக்விசிஷன் கேன் இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ், அந்த மனித வளத்தின் திறன்களை வளர்க்குமா. பூஸ்ட் எம்ப்ளாயி மோரல், அந்த அவங்கள்ட்ட அந்த மோரல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அவங்களோட அந்த மனநிலை அல்லது அந்த ஒரு சிறப்பான தன்மையை தான் மோரல் சொல்லுவோம். அண்ட் என்ஹான்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். அவ்வாறு நம்ம முதலீடு செய்கிற நேரம் ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டுமா. HR must align its strategies with the organization investment plans to attract and retain top talent. அதாவது நம்ம அவங்கள்ட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் மேலே முதலீடு செய்கிற நேரம் அவங்கள்ட்ட திறன் அபிவிருத்தி ஏற்பட்டு அது நிறுவனத்துக்கு பல்வேறு நன்மைகளை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அவ்வாறு அது தொடர்பான முதலீடுகளை குறைக்கிற நேரம் இதுக்கு நெகட்டிவாக இன்வெர்ஸாக நடக்கும். அப்போ நான் இது பாசிட்டிவாக மட்டும் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். Investment strategies are integral to strategic planning. Long-term investment in research and development or expansion projects are critical for achieving strategic goals. Effectively, strategic planning requires aligning investment decision with the company's vision and growth objectives. அதாவது தந்திரோபாயம். அப்போ நம்ம என்ன தந்திரோபாயங்கிறது என்ன, R&Dயை தான் சொல்கிறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நம்ம ஒரு பொருளை சந்தைக்கு விட்டுருக்கோம், அந்த பொருள் தொடர்பாக எவ்வாறு நம்ம நுகர்வோர்ட்டு பிரதிபலிப்பு காணப்படுது, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம முதலீடு செய்கிற நேரம் அந்த நிறுவனத்துக்கு அதிலிருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. அப்போ இங்கே முதலீடு தொடர்பாக 4 விடயங்கள் உங்களோட ஒப்படையில் சொன்னாங்க. என்னவா? இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் டிபெண்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். ரைட் சொல்கிறாங்க. எப்படி இந்த 4 விடயம் தொடர்பாக தான் அவங்க கேட்குறாங்க. இந்த இருக்குது, இந்த முதலீடானது எவ்வாறு தொழிற்பாடு மீது, சந்தை மீது, மனித வளம் மீது
தந்திரோபாய திட்டமிடல் மீது செல்வாக்கு செலுத்துது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நிதியிடல் வந்து இந்த 4 விடயங்கள் மீதும் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது. அதே போல பங்கு லாபம் வந்து இந்த 4 விடயங்கள் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது. அதே போல தொழிற்படு மூலதனம்ங்கிறது இந்த 4 விடயங்கள் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துதுங்கிறது 1 மினிட் கட் ஆகுனா அதிலே ஜாயிண்ட் ஆகுங்க. தொடர்பாகத்தான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம முதலாவது விடயம் பார்த்தோம், முதலீடுங்கிறது வந்து இந்த 4 விடயத்துல எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது. அது இல்லாம நிதி தீர்மானம்ங்கிறது உள்ளுக்கு என்னென்ன விடயத்தை நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிறது தொடர்பாக உங்களோட புக்ல இருந்து தான், உங்களோட ஹேண்ட் அவுட்ல இருந்து நான் இப்போ காட்டுறேன் அடுத்த கிளாஸ்ல. அதுல இருந்து காப்பி பண்ணி போட்ட நோட்ஸை தான் என்ன போட்டிருக்கேன். நான் ஒன்றும் புதுசா பேசல. ரைட். ரெண்டாவது பாருங்க, நிதியிடல். இது வந்து ஆபரேஷன் எப்படி, மார்க்கெட்டிங் எப்படி, ஹியூமன் ரிசோர்ஸ்